யாத்ராகமம் 3வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். யாத்ராகமம் அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் காவலில் இருக்கிற பாதரட்டையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆரோக்கியங்களை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் மேத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். நாங்கள் போன கிழமையிலிருந்து நாங்கள் பார்க்க துவங்கணும். ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வு. ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வு. என்ன சொல்லுங்க? ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வு. ஜெய ஜீவியம் என்ன? வெற்றி உள்ள ஜீவியம், என்ன வெற்றிகரமான வாழ்க்கை. இன்றைக்கு இந்த ஒரு புத்தகத்தை நான் தொடர்ந்து கடந்த நாட்களில் வாசிச்சு கொண்டிருந்தேன். அதில் முதல் பக்கத்தில் இப்படி எழுதி இருக்குது, ஜெய ஜீவியம் இல்லாத வீடுகள் இன்று சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லாத ஒரு வீடு எப்படி இருக்குதான்? அந்த வீடு சோகத்துல மூழ்கி கிடக்குதான். ஏன்னா அந்த வீட்டில் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், பணம் பொருள் வாகனம் இதெல்லாம் இருந்துட்டா அந்த சந்தோஷம் வந்துடும். இன்றைக்கு நிறைய வீடுகள் அதெல்லாம் இருக்குது. ஆனா என்ன இருக்குது? உள்ள சோகம் இருக்குது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு பாருங்க, ஜெய ஜீவியம் இல்லாத வீடுகள் இன்று சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. செழிப்பை அடைய துடிக்கும் செழிப்பை அடைய துடித்து அல்லும் பகலும் உழைத்த பலர் இன்று பாலான ஸ்தலங்களில் உள்ளனர். நிறைய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறோம்? ஜெயமா வெற்றியா வாழ நினைக்கிறோம், ஆனா வாழ முடியல. நம்மகிட்ட காசு பணம் பொருள் எல்லாமே இருக்குது, ஏன்னா எல்லாமே இருக்குது, நாங்க அடைய நினைச்ச காரியம் எல்லாம் இருக்குது. ஆனா இருதயத்துல சந்தோஷம் சமாதானம் இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இல்லை. அதே போல செழிப்பு, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் வாங்கணும், வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல தொழில இருக்கணும், முன்னேறணும், எல்லாம் ஆசைப்படுறோம். ஏன்னா அதெல்லாம் கிடைக்குது, எல்லாம் இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் அதெல்லாம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆனா நீங்க கர்த்தரை நீங்க தேடலாட்டி, ஆண்டுடைய வசனத்தின் மேல ஆண்டவர் மேல நீங்க வாஞ்சி உள்ளவங்களா இல்லாட்டி, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை நம்ம கொடுக்கிறவர்களா இல்லாட்டி, ஏன்னா நம்மகிட்ட காசு பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா சந்தோஷம் சமாதானம் இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, நம்முடைய மகிழ்ச்சி அது கர்த்தரிடத்துல தான் இருக்குது. அவர் எல்லா சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஊற்றுக்காரனாக இருக்கிறார். பணமோ மனிதர்களோ நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடித்த நாட்களை தர முடியாது. ஆனா கர்த்தர் நித்திய காலமா நம்மளை சந்தோஷிப்பிக்க பண்ண சமாதானத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஜெய ஜீவியம் இல்லாத வீடுகள் இன்று சோகத்தில் மூழ்கி கிடக்கின்றது. செழிப்பை அடைய துடிக்கும் அல்லும் பகலும் உழைத்த பலர் இன்று பாலான ஸ்தலங்களில் உள்ளனர். அப்ப நாங்க அப்படிப்பட்டவர்களா இருக்க கூடாது. ஏன்னா நாங்க போன கிழமை நாங்க பார்த்தோம், நாங்க ஜெயமா வாழ்றது, வெற்றியா வாழ்றது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அப்ப தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய திட்டம் தான் நம்முடைய சித்தம் ஆகும். இப்ப நம்முடைய சித்தம் என்ன? நான் தோல்வியா வாழக்கூடாது, நான் குறைவுட வாழக்கூடாது,
நான் வியாதியில வாழக்கூடாது, நான் வறுமையில வாழக்கூடாது. அதுக்கு மாற நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்குமா இருந்தா, நம்முடைய குடும்பத்துல குறைவுகள் இருக்குமா இருந்தா, நாங்க அதை கடிந்து கொள்ளணும், அதை எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அது எங்களை விட்டு எடுபட்டு போகும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப ஜெயமும் செழிப்பும் தேவனுடைய சித்தமா இருக்குது. கடவுளை நம்புகிற பிள்ளை அவன் வெற்றிகரமா வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேத வசனம் சொல்றது, ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். நம்முடைய வாழ்க்கை எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு விசுவாச ஓட்டம். நம்முடைய வாழ்க்கை என்னது? ஒரு விசுவாச ஓட்டம். அப்ப இந்த விசுவாச ஓட்டத்துல நாங்க ஓடி முடிக்கணும். பைபிள் சொல்றது, நீ நிச்சயம் இல்லாதவனா ஓடாத, நீ நிச்சயத்தோட ஓடு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்பதான் சொல்றது, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. என்ன நல்ல போராட்டம் நமக்கு இருக்கிறது? நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் என்றா முடிவுல எனக்கு வெற்றி உண்டு. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எனக்கு வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வெற்றி உண்டு. கர்த்தர் எனக்காக வெற்றி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிச்சோம். நீங்க 1 விளக்கம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாரும் நாங்க அறிந்த காரியமா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்துக்கு வந்தாங்கன்னா, நீங்க ஆதியாகமத்துல யோசேப்பினுடைய கதைக்கு பிறகு நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க இருக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானைத்தான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா இவங்க இப்ப எகிப்துல இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவருடைய சித்தம் இவங்க எகிப்துல இருக்கக்கூடாது, நான் வாக்கு பண்ணின கானானை சுதந்திரிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு பண்ணி இருக்கிற ஸ்தலத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்க ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு பண்ணினவைகளை சுதந்திரித்து வாழணும்னு ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு நிறைய பேர் சுதந்திரிக்காம ஒன்றுமில்லாம வாழ்றாங்க. வேதம் சொல்றது, நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றா, நாங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றா, ஏற்கனவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை யார் யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொண்டாங்க, அவங்க எப்படியெல்லாம் சுதந்திரித்துக் கொண்டாங்கன்றதை பார்க்கணும். அவங்களை நாங்க பின்பற்றும் போது நாங்களும் தேவன் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க, பார்வோனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அவருடைய பேர் தான் யாரு? மோசேயை தெரிந்தெடுக்கிறார். அங்க நாங்க ஆதியாகமத்துல நாங்க வாசிக்கும் போது ஆண்டவர் 46ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க 46ஆம் அதிகாரத்துல யாக்கோப்பு என்கிற நம்முடைய மோசேயினுடைய மூதாதையர் இருக்கிறார். இந்த யாக்கோப்பு யாருன்னா, ஈசாக்கினுடைய, ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கினுடைய 2 குமாரர்கள் ஒருத்தன் தான் யாரு? இந்த யாக்கோப்பு. இந்த யாக்கோப்புக்கு ஆண்டவர் வாக்கு பண்றார், பெத்தேல்ல வச்சு வாக்கு பண்றார். ஆனா காலங்கள் கடந்து போகுது, அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவனுக்கு பிள்ளை பிறந்த பிறகு, அவனுக்கு முதிர் வயது ஆன பிறகு என்ன நடக்குதுன்றா, இந்த யோசேப்புக்கு பலவர்ணமான அங்கியை உடுத்து வைக்கிறான். பலவர்ணமான அங்கியை உடுத்து வைக்கும் போது அவனுக்கு மேல கரிசனை உள்ளவங்களா இருக்கும் போது, ராகேலுக்கு பிறந்ததுனால, முதிர் வயதுல பிறந்ததுனால, இந்த யோசேப்பு மேல அதிகமான அன்பை யாக்கோப்பு வைத்ததுனால மிச்ச 10 சகோதரருக்கும் யோசேப்பின் மேல பொறாமை. இந்த பொறாமையின் காரணமா அவனை கொல்றதுக்கு வகை தர்றாங்க, குழியில தர்றாங்க, மீதியானியர்கிட்ட விட்டு போடுறாங்க. இப்படியாக என்ன செய்யறான்? யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிந்து என்ன செய்யறான்? எகிப்து தேசத்துக்கு வர்றான். எப்படி வர்றான்? போத்திபார் வீட்டுல அடிமையா வர்றான். ஆனா கர்த்தர் அங்கிருந்து அவனை தூக்கி எடுத்து சிறைச்சாலைக்கு போறான். அங்கிருந்து தூக்கி எடுத்து தேசத்துக்கு அதிபதியா மாறுறான். அதிபதியா மாறும்போது என்ன நடக்குதுன்னா, தேசம் முழுவதும் பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தின் நாட்கள்ல யாக்கோபு பணத்தை கொடுத்து தன்னுடைய 10 குமாரனை அனுப்பி வைக்கிறான். நீங்க போயிட்டு எகிப்துல போயிட்டு எங்களுக்கு தேவையான காரியங்களை வாங்கிட்டு வாங்கன்னு வரும்போது அங்க யார் இருக்கிறாருண்டா, இவங்க துரத்தி விட்ட, இவங்க வித்து போன்ற யோசேப்பு இருக்கிறான். அப்ப யோசேப்பு இருக்கும்போது அங்க என்ன நடக்குதுண்டா, அதுல நீ மீதி காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அங்க என்ன நடக்குதுன்னா, யோசேப்பு சொல்றான், நீ என்னுடைய சகோதரங்க, என்னுடைய தகப்பனாரை போயிட்டு என்ன செய்யுங்க, 45ஆம் அதிகாரத்துல இருக்குது, என்னுடைய தகப்பனாரை அழைத்து வாங்க. நீங்க என்ன செய்வீங்க? இந்த எகிப்தின் கொடுமைகளை புசிப்பீங்க, எகிப்துல இருக்கிற நன்மையான காரியங்களை நீங்க புசிப்பீங்க. நீங்க இந்த பஞ்ச காலத்துல நீங்க இந்த கோசேன்ங்கிற நாட்டுல குடியிருங்க. நான் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்வோனிடத்துல கலைச்சு நான் ஆயத்தப்படுத்தி தர்றேன்னு சொல்லும் போது இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, 45ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில யோசேப்பினுடைய தகப்பனாகிய யாக்கோப்ப
அழைத்து கொண்டு போறதுக்கு 10 சகோதரர்களும் வர்றாங்க. வரும்போது அந்த செய்தியை யாக்கோபுக்கு சொல்லும் போது அங்க யாக்கோபு என்ன செய்யறாரு, என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அங்க என்ன செய்யறாங்கடா, அவங்க என்ன அந்த யாக்கோபு முதலாவது என்ன செய்யறாரு பாருங்க, என்ன செய்யறாருண்டா 46ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது இஸ்ரவேல் என்ன செய்யறாரு, அந்த பஞ்சம்ல இருந்து அந்த தேசத்துல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் பாருங்க, ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறான், ஆண்டவரை ஆராதனை செய்யறதுக்கு போறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு போறான். ஒரு வாக்குத்தத்தம் வந்த பிறகு என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான், அங்க எகிப்து தேசத்துல எங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கிற ஒரு தேசத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட்ட உடனே, நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறான், அதுக்கு பின்னுக்கு உடனே அங்க வலிக்கிட்டு போகாம அவன் என்ன செய்யறான், வளர்ந்தோறும் ஆண்டவருக்கு பலியிடுகிற இடத்துக்கு போய் பெயர்செபாவுக்கு போய் பலியிட்டு, ஏன்னா ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் எங்க போய் பலியிட்டாங்களோ, ஈசாக்கு எங்க போய் பலியிட்டாரோ, ஆபிரகாம் எங்க போய் பலியிட்டாரோ அந்த இடத்துக்கு போய் ஆண்டவருக்கு பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும், உங்களுடைய தகப்பன் தாய் உங்களை நடத்தின ஆண்டுடைய ஸ்தலத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கிறத நீங்க வழக்கமாக்கி கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பெற்றோர் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு ஆலயத்தை காட்டி விடும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா உங்களுடைய கால் நேரம் எங்க வரணும், தகப்பன் தாயினுடைய கால் எங்க நேரம் ஆலயத்துக்கு வருமா இருந்தா பிள்ளைகளுடைய கால் நேரம் எங்க வரும், ஆலயத்துக்கு தான் வரும். குடும்பத்துல கஷ்டம் இருக்கும் போது தகப்பன் பாருக்கு போனா பிள்ளைங்க எதிர்காலத்துல கஷ்டம் வரும்போது அதுவும் பாருக்கு தான் போகும். அப்ப தகப்பன் எவ்வளியோ பிள்ளையும் அவ்வளியும். என்ன தகப்பன் நடத்துகிற விதம் மிக முக்கியம். அப்ப பெற்றோர்களாகிய நீங்க பிள்ளைகளை நடத்துகிற விதம் மிக முக்கியம். வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்க ஆபிரகாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஈசாக்கும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஈசாக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இங்க யாக்கோபும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயது மதை, இப்ப யாக்கோபு முதிர் வயதா இருக்கிறான், அவனுக்கு பிள்ளைகள் இருக்குது பாருங்க, அவனுக்கு பேர குழந்தைகள் இருக்குது யாருக்கு, யாக்கோபுக்கு. ஆனா தகப்பன் அவனை நடத்தின வழியில அவன் என்ன செய்யறான், அவன் நடக்கிறான். இப்ப முதிர் வயதிலே நடக்கிறான். அதான் தெளிவா சொல்லுது. ஈசாக்கு தன் தகப்பனாகி ஈசாக்கு தேவனுக்கு பலியிட்ட இடத்துக்கு போறான், ஈசாக்குடைய தேவனுக்கு. அப்ப தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு ஈசாக்கு எப்படி பலியிட்டானோ, ஆபிரகாம் எப்படி பலியிட்டானோ, அதே போல இவனும் என்ன செய்யறான், தகப்பனுடைய தேவனுக்கு தன்னுடைய தேவனுக்கு அவன் என்ன செய்யறான், பலிகளை செலுத்துறான், கனத்தை செலுத்துறான். அப்ப நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பலியிடுகிறவங்கள கர்த்தரை அப்படின்னு மாட்ட கொண்டு அடிங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்டா, இன்றைய பலி என்னது, உங்களுடைய உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலிகள்ல தேவன் பிரியமா இருக்கிறார். ஆராதனையில் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய தூபம் போல இருக்கிற அந்த ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறவரா, செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாரந்தோறும் ஆலயத்துக்கு வாங்க, மற்ற கூட்டங்களுக்கு வாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் கொடுப்பாங்க, உங்களுடைய எதிர்கால சந்ததி கொடுக்கும். இதன் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவன் பலியிடுறான். அப்ப பலியிட்டு என்ன செய்யறான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் மூன்றாவது வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க 46:3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் தகப்பனுடைய தேவன். என்ன சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போறதுக்கு பயப்பட வேண்டாம். என்ன சொல்றாரு, அந்த எகிப்து தேசத்திலையும் நீ பெரியவனா தான் இருப்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ அங்க போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடன் எகிப்துக்கு, இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்தாலும் எகிப்து உலகத்துக்கு அடையாளமா இருக்குது. எகிப்து என்னத்துக்கு அடையாளம், உலகத்துக்கு அடையாளம். இன்னைக்கு நாங்க பரலோகத்துல வாழல, இந்த உலகத்துல பூமியில வாழ்றோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பூமியில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால பயப்படாதீங்க. வியாதியோ வேதனையோ குறைவோ தரித்திரமோ பஞ்சமோ என்ன
கடன் பிரச்சனையோ ஒரு சூழ்நிலை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் தலைக்கு மேல பிரச்சனை, 1008 பிரச்சனை, எவ்வளவு 1008 அதுக்கு மேலேயோ எவ்வளவு பிரச்சனையா இருக்கலாம், உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ எகிப்துக்கு போ, நீ உலகத்துல வாழ்ற அநேக தீமையான பாவம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, ஏமாற்றுகிற மனம் மாறுற மனிதர்கள் மத்தியில வாழ்ற, ஒவ்வொரு நாளும் மாறி மாறி காரியங்களை செய்கிற மனிதர்கள் மத்தியில வாழ்ற, நீ பயப்படாத, ஏனென்றால் உண்மையுள்ள தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். வாக்கு பண்ணின ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன். அவங்க உன்னைய கைவிட்டாலும், அவங்க உனக்கு உதவி செய்யாம போனாலும், துன்ப நேரத்தில் அவங்க உன்னைய தாங்காம போனாலும், ஏந்தாம போனாலும், உனக்கு சார்பாக இருக்காம போனாலும், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அங்க சொல்றாரு பாருங்க, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். இந்த உலகத்துல நாங்க வாழ்றோம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க இப்ப ஆலயத்தில் இருக்கும் போது மட்டும் ஆண்டு உங்களோட கூட இல்ல, நீங்க வீட்டுல இருக்கும் போது உங்களோட கூட தான் இருக்கிறார். நீங்க வேலைஸ்தலத்தில் இருக்கும் போது உங்களோட கூட தான் இருக்கிறார். நீங்க போக்கிலும் வரத்திலும் ஆண்டு உங்களோட கூட தான் இருக்கிறார். ஆண்டு சொல்லிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரே, பைபிள்ல பவுல் சொல்றார், ஆகையால் நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி சொல்றீங்களா? உங்களுடைய ஜெபத்துல, உங்களுடைய அறிக்கையில, இல்லாட்டி எல்லாம் கைவிட்டாங்க, ஆண்டவருக்கும் கண்ணில்ல காதல் என்று சொல்றீங்களா? இப்படி நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில உங்களை விசாரத்துல தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? திரும்பவும் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் எகிப்துக்கு உன்னோடு கூட வருவேன். நீ அங்கேயே இருக்க போறதுக்கு இல்ல, நீ என்ன செய்ய போற, அங்க போற தற்காலிகமா போற, திருப்பி என்ன செஞ்சிடணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர், நம்ம எல்லாம் உலகத்துக்கு வந்திருக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்குது, நான் நினைக்கிறேன் 119ஆம் சங்கீதத்துல என்ன அவர் சொல்றான், தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இதான் வேணும், நம்ம தரித்திரத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம், இந்த உலகத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம், இந்த உலகத்தின் ஆஸ்தி ஆசீர்வாதங்கள், பண பொருளை, உலகத்தின் காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்றது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். என்ன சொல்லுங்க? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அப்ப யாரு அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? தேவனிடத்துல அன்பு கூறுங்க. சக மனுஷர் மேல அன்பு கூறுங்க. நீங்க சொல்லலாம், ஐயோ இந்த மனுஷங்களும் உலகத்துல தான் இருக்கிறாங்க, அதானே சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்று. அப்ப மனுஷங்கள்லாம் உலகத்துல தான் இருக்கிறாங்க. மனுஷர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். மனுஷனுடைய சரீரம், இந்த மண்ணான சரீரம் தான் மண்ணிலிருந்து வந்தது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா, ஆவி தேவன் கொடுத்தது. மல்கியா 2:15 சொல்லுது, தேவனிடத்துல இருந்து தான் ஆவி இருக்குதான். தேவனிடத்துல அநேக ஆவிகள் இருக்குதான். அந்த ஒரு ஆவியில அந்த அநேக ஆவியில ஒரு ஆவினா நீங்க. எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? அப்ப உள்ளான மனுஷன் எங்க இருந்து வந்தவன்? தேவனிடத்துல இருந்து வந்தவன். இந்த சரீரம் எங்க வந்தது? மண்ணில இருந்து வந்ததான, தேவன் தான் உருவாக்கினார். அதான் அந்த இவர் ஒரு ஊழியக்காரர் பாடுறார், மண்ணான உடம்பு என மக்கி போன நரம்பு என அந்த பாட்டு பாடுறார். மனுஷானி தேவன நம்பு அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்மா, மனது மண்ணோடு, இந்த சரீர பிரகாரமான மாம்சீக காரியங்கள் மேல வாஞ்சியா, ஆசையா, இச்சையா இருக்குது. இந்த உலக காரியத்தின் மேல இச்சையா இருக்குது. ஆனா இது தேவன் மேல பற்றுதலா இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றா, உன்னுடைய ஆசை தேவனை பற்றி இருக்கட்டும், தேவன் எல்லா காரியமே வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சொல்றது பாருங்க, நீ அங்கேயே எகிப்து தேசத்துல இருக்க கூடாது, நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், நான் கானானுக்கு திரும்பவும் வர பண்ணுவேன், நான் உனக்கு நியமித்த வாழ்க்கைக்கு திரும்பவும் வர பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க எல்லாரையும் உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரையும் ஆண்டவர் ஏற்கனவே இருந்த நிலைமையிலிருந்து ஓரளவு தூக்கி எடுத்திருக்கிறார். இன்னும் உயர்ந்த வல்லமையிலவரா இருக்கிறார். ஆனா நம்ம நிறைய பேர் ஏன் தெரியுமா இன்னும் உயர்த்த அந்த நிலைமையில இருக்கிறோம். நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுவோம். இவ்வளவும் காணும். நம்ம ஒரு நாள் குடிசையில இருந்தோம், இன்றைக்கு ஆண்டவர் நல்ல கட்டிடத்தை தந்திருக்கிறாரு, நமக்கு இனி ஒன்றும் தேவையில்லை, இப்படியே இருந்துருவோம், இப்படியே இருந்துருவோம். யாராச்சும் செஞ்சா வளருவோம், யாராச்சும் உதவி செஞ்சா நம்ம கட்டுவோம், வீடு கட்டுவோம், மதில் கட்டுவோம், அதை செய்வோம். இல்லாட்டி இந்த ஊரே போதும், ஒரு பல்பு போட்டு இருந்த மாதிரி அந்த 2 பல்பு இருக்கட்டும்,
நம்ம முயற்சி செஞ்சு ஒரு பல்பு வாங்கி போட மாட்டோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் தந்ததை நம்ம விருத்தி செய்ய முற்படும் போது கடவுள் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிறது போதும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோன்ற எண்ணம் இருக்குமா இருந்தா அப்படியே தரித்திரத்துலாம் இருக்கணும். நீங்களும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆண்டவர் என்னத்துக்கு நம்மளை உயர்த்துறார், ஆசீர்வதிக்கிறாருன்றா உங்களோட ஆசீர்வாதம் உங்க மூலம் அநேகர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப ஆண்டவர் இந்த திட்டமும் தெளிவா யாக்கோபோட சொல்லிட்டாரு, நீ இப்ப பயப்படாத, எகிப்துக்கு போ. ஆனா நீ அங்கேயே இருக்க கூடாது, திரும்பி என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த உலகம் வந்து தற்காலிகமானது. இந்த வானமும் பூமியும் இங்க இருக்கிற சூரியன் சந்திரன் எல்லாம் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்காக புதிய வானம் புதிய பூமியை வச்சிருக்கிறார். அப்ப நம்ம அதை நோக்கி தான் போகணும் வழிய இல்ல நம்ம இதிலே வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. விளங்குதா? ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய வானம் புதிய பூமியை வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அங்க நாங்க அவரோடு கூட வாசம் செய்ய போகிறோம் என்று வெளிப்படுத்தல் 19 தொடக்கம் 17 தொடக்கம் 21 வரைக்கும் இருக்குது. அப்ப இங்க திட்டமும் தெரியுமா சொல்றாரு, நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். அது கூட சொல்றார், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான்னு சொன்ன பிறகு இப்ப இந்த பின்னணியில தான் நீங்க இதை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இப்படியாக யாத்ராமம் கொண்ட வாசிங்கண்டா அங்க சொல்லப்படுது, யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் ராஜா வர்றாராம். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்து என்ன செய்யறாராம், இவங்க 70 பேர் தான் இங்க வந்தாங்க. யாக்கோபு வரும்போது 70 பேரை தான் அழைத்து கொண்டு வந்தான். ஆனா இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க மிகுதியா பழுத்து பெருகி இருக்கிறாங்க. யாத்ராமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 7வது வசனத்தை வாசிங்க. 5 வசனத்தை பாத்தீங்கன்னா அவங்க எகிப்துக்கு வரும்போது யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். அப்ப எகிப்துக்கு வரும்போது எத்தனை பேர் வந்தாங்க? இஸ்ரவேலர் 70 பேர் வந்தாங்க. என்ன அங்க சொல்லுது பாருங்க, யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேசம் இஸ்ரவேலர்களால், எகிப்து தேசம் இஸ்ரவேலர்களால் நிறைந்தது. இன்னைக்கும் பாருங்க யுத்தம் நடக்குது. என்ன யுத்தம் நடக்குது? இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சண்டை யாரோட போடுறாங்களோ அவங்கள விட இஸ்ரவேலர்கள் குறையாக்கள் தான். ஆனா அவங்க தான் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதம் யார்கிட்டையுமே இல்லை. அவங்கள மேற்கொள்ள முடியல, முறியடிக்க முடியல. என்ன அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஈரான் தேசத்தை இல்லாமக்காம அந்த யுத்தத்தை நிப்பாட்டவே மாட்டோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அங்க பாருங்க, அந்த எதிராளியினுடைய அந்த பாருங்க அந்த ரகசியத்தை மீறி அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த எதிராளியை கொண்டிருக்கிறாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு நுட்பமான முறையில் எவ்வளவு அறிவாளிகளா ஞானவான்களா அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நினைக்கலாம், எல்லாரும் இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க எவ்வளவு ஆக்களை கொள்றாங்களே, என்ன எவ்வளவு ஆண்டவர் இப்படி ஆக்களை அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்களே. ஆனா அந்த ஈரான் எதிராளிகள் தேசம் உலகம் இருக்கிற எல்லா தேசத்துக்கும், இலங்கை தேசத்துல கூடி கடந்த நாட்கள் அந்த யுத்தத்துக்கு ஆயுதங்களை கொடுத்தது அவங்க தான். ஆகையினால தேவன் நீதியா நியாயத்திருக்கிற ஆண்டவரா இருக்கிறான். ஏற்ற காலத்துல எல்லாத்துக்குரிய நீதியை நியாயத்திற்கு ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். இன்றைக்கு உலகத்தின் நம்முடைய பார்வைக்கு அது வித்தியாசமா தெரியலாம். ஆனா நாங்கள் சரித்திரங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சரியான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க சொல்றது பாருங்க, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். 8வது வசனம் சொல்லுது பாருங்க, யோசேப்பு எல்லா சகோதரர்களும் மரித்த பிறகு யோசேப்பு அறியாத ஒரு ராஜா பார்வோன் வர்றான். அவன் வந்து என்ன செய்யறானா, தம்முடைய ஜனங்களை நோக்கி சொல்றானா, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இனி இவங்களை வளர விடக்கூடாது, என்ன செய்யணும், ஒரு தந்திரமான யோசனையை பண்ணணும். என்னது, இவங்களை இனி வெளியே விட கூடாது. வெளியே விட்டுட்டா இவன் போய் மற்ற தேசத்தை நம்மளுடைய எதிரிகளோட கலந்து ஆலோசித்து நம்மளை இல்லாமக்கிடுவான், தேசத்தை சுதந்திரிச்சு கொண்டுருவான். அப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இவங்க பெருகி கொண்டே போறாங்க. இன்னைக்கு நாங்கள் நீதிமான் பெருகினா கர்த்தர் சந்தோஷப்படுவார்.
ஆனா பிசாசு, நீங்க வளர்றது பிசாசுக்கு பிடிக்காது, நீங்க முன்னேறது பிசாசுக்கு பிடிக்காது, உங்களோட சரீரம் சுகத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. தேவன் உங்களோட சுகத்துல பிரியப்படுறார். என்ன சொல்லுங்க? தேவன் என் சுகத்தில், என் ஆரோக்கியத்தில், என் முன்னேற்றத்தில், என் செழிப்பில் ஆண்டவர் பிரியப்படுறார். நீங்க இந்த கையினால நல்லா உழைச்சி மேல வர்றத ஆண்டவர் பிரியப்படுறார். திருடி முன்னுக்கு வர்றது, மற்றவன் ஏமாத்தி முன்னுக்கு வர்றது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் களி கூடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நாங்க முன்னேறது ஆண்டவர் பிரியப்படுறார், பிசாசுக்கு விருப்பம் கிடையாது. அப்ப இந்த பிசாசுடைய பிள்ளைகளுக்கு விருப்பம் கிடையாது இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு உங்கள யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இன்னொரு விசுவாசியோ, என்னோட அண்ணன் மகனோ தம்பிட மகளோ யாராச்சும் நல்லா மேல வந்ததுல பொறாமை இருக்குமா இருந்தா அது சரியான ஒரு மனநிலை கிடையாது. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. மற்றவன் முன்னேறும் போது நீங்க சந்தோஷப்படணும். மற்றவன் நல்ல வாகனங்களை வாங்கும் போது உங்களோட இருதயம் அகமகணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப மற்றவங்களோட முன்னேற்றத்துல நீங்க பிரியப்படணும். எகிப்து ஜனங்களை போல, எகிப்தியரை போல நீங்க இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பின்னணியில தான் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்? 2ஆம் அதிகாரத்துல அந்த அம்ராம் யோகபேத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அவருடைய பேர் தான் என்னது? மோசே. அந்த மோசேக்கு பிறக்கும் போதே இவர் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க போறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க? அந்த 2 வயது நிரம்பின பிள்ளைகளை நைல் நதியில தூக்கி வீசுறதுக்குரிய கட்டளையே பார்வோன் என்ன செய்யறான்? அவன் திருட்டும் போது ஆண்டவர் அற்புத விதமா, அதிசய விதமா மோசையை பாதுகாக்கிறார். மோசையை பாதுகாத்து 2-3 மாதம் ஒழித்து வைக்கிறார். ஒழித்து வைத்து அந்த மிச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதன் பின்னணியில தான் 3வது அதிகாரம் வருது. இப்போ அந்த 3வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல என்ன நடக்குதுன்றா, மோசே 40 வயதான போது அங்க என்ன செய்யறாரு? எகிப்துல இருந்து பார்வோனுக்கு பயந்து, மோசே எகிப்து இளவரசன் தான், ஆனாலும் அவன் ஒரு ஜூத இனத்தை சேர்ந்தவன், ஒரு இஸ்ரவேல் புத்திரன் என்றது தெரிஞ்சதுனால அவனை கொல்றதுக்கு வகையில் வரும்போது மோசே பார்வோனுக்கு பயந்து என்ன செய்யறான்? எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போறான். அங்க அவனுடைய மாமனாகிய எத்ரோ இருக்கிறார். அங்க இருக்கும் போது அந்த எத்ரோவினுடைய மாமனுடைய ஆடுகளை வனாந்திரத்துல மேய்ச்சி கொண்டிருக்கிறான். மேய்ச்சி கொண்டிருக்கும் போதுதான் ஓரேப் என்கிற பர்வதத்துல கர்த்தர் மோசையோடு பேசுறார். அங்க சொல்லப்படுது பாருங்க. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, 6வது வசனம் 3:6, உன் கையை உன் மடியிலே, 3வது அதிகாரம் 6வது வசனம். அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ இந்த பர்வதத்துக்கு வராத, கிட்டி சேராத, இது பரிசுத்த பூமி. 6வது வசனம் பாருங்க. பின்பு அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 7வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிய நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்க இந்த உலகத்துல இருக்கிற நிலைமை ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால், எப்படிப்பட்ட குறைகள் இருந்தால், எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தால், எப்படிப்பட்ட கடன்ல இருந்தால், எப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருந்தால் அதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் ஒருத்தருக்கும் தெரியாம தான் பாவம் செய்யறேன். பைபிள் சொல்லுது, வெளியரங்கமாகாத மறைபொருள் இல்ல, வெளிக்கு வராத காரியம் இல்ல, ஒரு நாள் வெளிப்படும். இன்னைக்கு உலகத்துல நீங்க நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறீங்க, அதெல்லாம் வெளியே வந்திருக்குது, வெளியே வரும். ஆகையினால நீங்க அந்தரங்க காரியங்களை ஆண்டவரத்துல தெரியப்படுத்துங்க, ஆண்டவர் மன்னிச்சு விடுவிச்சிருவார். நீங்க அந்தரங்கத்தை ஒருத்தருக்கும் தெரியலதானே நம்ம செய்யும் போது கடவுள் அதை வெளிப்படுத்துவார். அப்ப இங்க சொல்லுது பாருங்க, எகிப்திலே இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, இந்த உலகத்துல நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களையும் உபத்திரவங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அப்ப நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவர் உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க இருக்கிற நிலைமைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆகார் சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன். என்ன சொல்றாங்க? என் ஆண்டவர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறார், என்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பார்க்கிறாராம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற எல்லா உபத்திரவத்தையும் துன்பத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அடுத்து சொல்லுது பாருங்க,
ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். இன்னைக்கு தீமை செய்கிற துன்மார்க்கமான மனிதர்கள் நமக்கு செய்கிற தீமைகளை நாசமோசத்தை ஆண்டவர், நீங்க இருக்கிற கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் செவி கொடுக்கிறார். நம்ம தான் ஒழுங்கா செவி கொடுக்கிறோம் இல்ல. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவர் சர்வ வியாபியா சர்வ வல்லவரா இருக்கிறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அதுக்கடுத்து பாருங்க, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் இருக்குது. சில குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. அது ஊழியக்காரனுக்கு தெரியாம இருக்கலாம், உறவினர்களுக்கு தெரியாம இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன், முன் வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரனுக்கு தெரியாம இருக்கலாம். கர்த்தருக்கு அனைத்தும் தெரியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சந்தோஷம் சமாதானம் இல்லாம இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவுது. ஆண்டவருக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா இருக்குது. அப்ப உங்களோட குடும்பத்துல, நம்முடைய சபையில இருக்கிற எல்லா குறைகளும் ஆண்டவருக்கு தெரியும். அது அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல, அதெல்லாம் சமாதானமா சந்தோஷமா மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால ஆண்டவர் போதிக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. என்ன, நம்ம சந்தோஷமா சமாதானமா இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். அதனால ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு வீட்டுல வியாதி இருக்குமா இருந்தா அங்க பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும், கவலை இருக்கும். அதனாலதான் சுகமா இருக்கும். நம்முடைய வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்கும், நம்முடைய வீட்டுல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும், பலனா இருக்கும். ஏன்னா ஒரு வியாதியோ கஷ்டமோ இருக்குமா இருந்தா அங்க சமாதானம் சந்தோஷம் இருக்காது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட வீட்டுல வியாதி வேதனை குறைவு இருக்குமா இருந்தா அதை நீங்க வெறுக்கணும், அதை நீங்க எதிர்த்து நிக்கணும். சுகம் பிள்ளைகளுடைய அப்பமா இருக்குது. அந்த கானானி எஸ்தரிக்க சொல்றார், பிள்ளைகளுடைய அப்பமா இருக்குது. நம்ம துணிக்கைக்காக அலைஞ்சு தெரிய தேவையில்லை, நம்ம துணிக்கைக்காக சிந்துகிற துணிக்கைக்காக அலைஞ்சு தெரிய தேவையில்லை. சுகம் பிள்ளைகளுடைய அப்பமா இருக்குது. செழிப்பு தேவனுடைய பிள்ளையாக இன்னும் எனக்கு உரியதா இருக்குது. என்ன சொல்லுங்க? சுகம் எனக்குரியதா இருக்குது, செழிப்பு எனக்குரியதா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் ஆண்டவர் என்னை சுகமாக்குகிற மருத்துவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாங்க சொல்றது பாருங்க, நான் அவங்கள பார்க்கிறேன், அவங்க விடுகிற கூக்குரலை கேட்கிறேன், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் அறிந்திருக்கிறேன், வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என் வேதனைகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். இதெல்லாம் பார்த்து அவர் என்ன செஞ்சாரு? சும்மா விடல. என்ன செஞ்சாரு பாருங்க, 8ஆம் வசனத்தை எல்லாம் வாசிங்க. அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும். அப்ப எதனால இவங்க துன்பத்துக்குள்ள இருக்கிறாங்க, எதனால அவங்க வேதனைக்குள்ள இருக்கிறாங்க, எதனால அவங்க இந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எகிப்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். ஆனா இவங்க போயிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? எகிப்திலே இருந்துட்டாங்க. வெளியே வரணும் என்ற சிந்தனை கூட இல்லை, வெளியே வரணும் என்ற சிந்தனை கூட இல்லை. துன்பம் ஆண்டவரே கஷ்டமா இருக்குது, ஆனா வெளியே வரணும், முன்னேறணும்ன்ற ஆசை இல்லை. ஏன்னா வியாதியிலிருந்து வெளியே வரணும் என்ற ஆசை இல்லை, தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும் என்ற ஆசை இல்லை, கடன்ல இருந்து வெளியே வரணும் என்ற ஆசை இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே அனுப்பி சொல்றாரு, இதுக்கு போய் ஜனங்கள்ட்ட சொல்லு, நான் உன்னை விடுதலையாக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ எகிப்தை விட்டு வெளியே புறப்படணும்னு ஆண்டவர் சொல்றார். சொல்றாரு பாருங்க, அவர்கள் எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க நிறைய பேர் ஆண்டவர் இருந்து எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரு, நிறைய பேர் நீங்க இப்படியே தங்கி இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு அது சித்தம் கிடையாது. நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் மேல வரணும். நான் போன கிழமை சொன்னது போல, நீங்க எகிப்தில அடிமையா வாழ்றத வெறுக்கணும், வியாதியோடு வாழ்றத வெறுக்கணும். இந்த எகிப்தியருக்கு எப்படிப்பட்ட குறைவெல்லாம் இருந்ததோ, அவங்களுக்கு அப்பம் தண்ணீருக்கு குறை இருந்தது, சாப்பாட்டுக்கு குறை இருந்தது, என்ன குடிக்கிற காரியங்களுக்கு குறை இருந்தது, ஒழுங்கான உடுப்பை உடுத்த முடியல, நல்ல பாதனைய போட முடியல, என்ன எல்லா பக்கத்திலையும் கஷ்டம் நெருக்கம், மற்றவனுக்கு அடிமையா வேலை செய்யற நிலைமை இருந்தது, என்ன வருமானம் இல்லை, நல்ல தொழில் இல்லை,
விளங்குதா? வர்ற காசுலாம் ஒரு பக்கத்துல போய்கொண்டே இருக்குது. அவங்களால இன்னொரு காரியத்தை வாங்க முடியல, வெள்ளியை வாங்க முடியல, பொண்ணை வாங்க முடியல, என்ன வர்ற சம்பளத்தை கூட தர்றானுகள் இல்லை, ஒழுங்கான சம்பளம் இல்லை. இப்படியாக இந்த எகிப்துல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறைவுல வாழ்றாங்க, அடிமைத்தனத்துல வாழ்றாங்க. அவங்களால அந்த பவுண்டரியை விட்டு வெளியே போக முடியல, அந்த எல்லையை விட்டு வெளியே போக முடியல. என்ன நாங்க பார்வோன், யோசேப்பு அறியாத பார்வோன் என்ன சொன்னாரு? இவங்க வெளியே விட கூடாது, இவங்க இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கணும். இந்த பிசாசு என்ன தெரியுமா விரும்புறான்? நீங்க இருக்கிற நிலைமையிலே இருக்கும், நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம முன்னேறக்கூடாது, மேலே வரக்கூடாது. அப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான்? மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 2:19 சொல்லுது, குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் 19 வரைக்கும் வாசிங்க. சொல்லுது பாருங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அப்ப ஆண்டவர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தருகிறவரா இருக்கிறார். சரி, அப்ப இங்க என்ன சொல்லுங்க? அப்ப எகிப்துல நாங்க இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல, பார்வோனுக்கு அடிமையா இருக்கிறது கடவுளுக்கு சித்தம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்கு அடிமையா இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது, அது ஆண்டுடைய திட்டம் அல்ல. அப்ப ஆண்டுடைய சித்தம் என்னது? ஆண்டுடைய திட்டம் என்னது? நான் எதற்கும் அடிமையா இருக்கக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் குறைவுல இருக்கக்கூடாது, நான் நிறைவாகும், நான் வெற்றி பெறணும், நான் முன்னேறணும், நான் வாழ்க்கையில செழிப்படையும், ஆரோக்கியமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? குறைவுல இருந்து வெளியே வரணும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு கடன் பிரச்சனை இருக்குமா இருந்தா நான் கடன் வாங்காத நிலைமைக்கு போகும், நான் கடன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகையினால ஆண்டவருக்கு எது விருப்பமோ அது உங்களுடைய விருப்பமா மாறும், ஆண்டவருக்கு எது சித்தமோ அது உங்களுடைய சித்தமா மாறும். மாறுமா இருந்தா கடவுள் என்ன செய்வாரு? உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், உங்களுடைய நோய்களை சுகமாக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஜெய ஜீவியத்தையும் செழிப்பான வாழ்க்கையையும் நாங்க விரும்பும் போது கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அதான் பாருங்க, நிறைய பேருடைய குடும்பங்கள்ல சபைகள்ல ஜெயமுள்ள ஜீவியம் இல்லாததுனால அங்க என்ன இருக்குது பாருங்க, அங்க சோகம் இருக்குது. இன்னைக்கு உண்மையாகவே இந்த சபை இருக்கிற எல்லாரும் நாங்க நல்லா சந்தோஷமா தேவனை ஆராதிச்சு சந்தோஷமா ஆடி பாடி கைகளை தட்டி ஒரு மனமா ஆராதிக்கணுமா இருந்தா இங்க இருக்கிற சோகங்கள்லாம் நீங்கும். நிறைய பேர் முதல்ல அப்பா சொல்லுவார், 6 மணி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஆண்டவனை ஆராதிச்சா என்ன சோகம் தான் இருக்குது, என்ன சோகம் முகத்துல அப்படியே என்ன முகம் 6 மணி மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன சந்தோஷமா தேவனை ஆராதிக்கும், இந்த மனமகிழ்ச்சியா தேவனை ஆராதிக்கும். ஏன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து கடவுளை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். இங்க நம்ம அதையே யோசிச்சு துக்கப்பட்டு கொண்டு வாயில பாட்டு வரல, கையும் தட்டுப்படுது இல்லை, கையை உயர்த்தவும் முடியல, என்ன இருதயமும் இங்கேயே இருக்குது, இப்படி இருந்து நம்ம ஆராதிக்காம இருப்போமா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த எரிகோ மதில் விழாது. எரிகோ மதில் விழணுமா இருந்தா என்ன செய்யணும்? கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது, பயப்பட்டு கொண்டிருக்க கூடாது, தேவனை ஆராதிக்கும். சூழ்நிலை மாறும் என்று சொல்லணும், பிரச்சனை மாறும் என்று சொல்லணும், வியாதி மாறும் என்று சொல்லணும், குறைவ தேவன் மகிமை ஐஸ்வரத்தின்படி நிறைவாக்குவார் என்று சொல்லணும், ஆண்டவனை பலப்படுத்துவார் என்று சொல்லணும், ஆண்டு எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கடவுளின் குறைகளை நிறைவா மாற்றுவார் என்று சொல்லணும். நான் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்குத்தத்தங்களை எடுத்து வாயில வைக்கணும். இதுல சொல்லுது பாருங்க,
இந்த ஜெய ஜீவியம் செழிப்பான வாழ்வுக்கு திறவுகோல என்னதான் யோசுவா 1:8 அந்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிழமை பார்ப்போம். யோசுவா 1:8 வசனத்தை வாசிங்க. நாங்க ஜெயமா வாழணுமா இருந்தா, நாங்க வெற்றியா வாழணுமா இருந்தா என்ன செய்யணுமா? நாங்க நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்க சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், எந்த தொழில் பார்க்கறவங்களாம் இருக்கலாம். நீங்க வெற்றியா வாழணும்டா, நீங்க ஜெயமுள்ள செழிப்பான வாழ்க்கை வாழணுமா இருந்தா என்ன செய்யணும்டா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது முக்கியமான வசனம். நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள்ல முக்கியமான வசனம் இது உண்டு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணுமா, செழிப்படையணுமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்காக சொன்ன காரியங்கள் உங்களோட வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. எதை விட்டு பிரியக்கூடாது? வாயை விட்டு பிரியக்கூடாது. பைபிளை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லல. விளங்குதா? அங்க சிவத்தை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லல. எதை விட்டு பிரியக்கூடாது? வாயை விட்டு பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும். எப்ப கிழமைக்கு ஒருக்க இரவும் பகலும், மாசத்துக்கு ஒருக்க இரவும் பகலும், வருஷத்துக்கு ஒருக்க இரவும் பகலும் இல்ல, ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் இரவும் பகலும். அப்ப எத்தனை தடவை பைபிள் படிக்கணும்? 600-700க்கு மேல பைபிள் 730-40 தடவை பைபிள் படிக்கணும். எப்ப? வருஷத்துக்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை இரவும் பகலும் பைபிள் படிப்பாயான்னு சொல்லல. என்ன சொல்லுது பாருங்க, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. என்ன சொல்லுது? நான் அடிக்கடி கூட சொல்லியிருக்கேன், தியானித்துக் கொண்டிருக்கிறவங்க என்ன, இப்படியே பைபிளை திறந்து 24 மணி நேரம் இருக்கிறது தியானம் அல்ல. விளங்குதா? நீங்க ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் காலம்பரை நீங்க எழும்புறீங்க, 6 மணிக்கு எழும்புறீங்க, ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்க. என்னது வாசிக்கிறீங்க? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அதுக்காக ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கிறது இல்லை. என்ன உதாரணத்துக்கு சொல்றேன், இன்றைக்கு காலம்பரையில் என்ன செய்வீங்க? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்த நீதியின் பாதை நடத்துகிறார். எப்படி நீங்க என்ன செய்றீங்க? அந்த வசனத்தை வாசிக்கிறீங்க. வாசிச்சுட்டு என்ன செய்யணும்? நீங்க வெளியில போகும்போது, வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது, கிச்சன்ல சமைக்கும் போது, முத்தத்தை கூட்டும் போது, என்ன நீங்க வாகனங்கள்ல போகும்போது, நடந்து போகும்போது, கடைக்கு போகும்போது, என்ன உங்களுக்கு விரோதமா இன்னொருத்தன் பேசின பேச்ச மண்டையில போட்டு அதை யோசிச்சு கொண்டிருக்காம, என்ன கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். என்ன அந்த மனுஷனுக்கு விரோதமா பேசியிருக்கலாம், கர்த்தர் அதில் இருந்து விடுவிப்பார். கர்த்தர் அவனை மாற்றுவார். இந்த கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் குறைவுபட மாட்டேன். அவன் என்னைய பார்த்து இப்படி பேசுறதால நான் குறைவுபட மாட்டேன், இவன் என்னைய பார்த்து இப்படி சொல்றதால நான் குறைவுபட மாட்டேன். என் மேய்ப்பரா கர்த்தர் இருக்கிறார். இப்படியே சிந்திச்சு கொண்டு, யோசிச்சு கொண்டு, பேசிக்கொண்டு, முணுமுணுத்து கொண்டு, நம்ம என்னத்தை முணுமுணுப்போம்? கிச்சன்ல இருந்து கொண்டு அங்க பிள்ளைகளை பத்தி முணுமுணுப்போம், கணவனை பத்தி முணுமுணுப்போம். அங்க நம்ம ஆண்கள் வேலை ஸ்தலத்துல இருந்து கொண்டு அவனை பார்த்து இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லணும், அதெல்லாம் முணுமுணுக்காம எதை முணுமுணுக்கணும்? கர்த்தரை பற்றி முணுமுணுக்கும் போது, வசனத்தை வச்சு முணுமுணுக்கும் போது கர்த்தர் அதோட வாழ்க்கையில கண்களால் பார்க்கும்படிக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அப்ப என்ன சொல்றது? வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் நிறைய வேலை இருந்தா தியானிக்காத அப்படின்னு இருக்குதா? நீ பிஸியா இருந்தா அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கொள்றேன், நான் உன்னை மன்னிப்பேன். என்ன நீ பிஸியா, உனக்கு டைம் கிடைக்கும் போது வந்து என்னை தேவை அப்படி எழுதியிருக்கா? உனக்கு டைம் இருக்கோ இல்லையோ சாக்கு போக்கு சொல்லாம நேரத்தை ஒதுக்கி, தாவீது ராஜாவுக்கு எவ்வளவு வேலை இருக்குது, அவர் நினைச்சிருந்தா நம்மளை காட்டுன்னு சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம். அவர் என்ன செய்யறாரு? தானியேல் என்ன செய்யறாரு? அங்க சொல்றாங்க, நீ என்ன செய்யக்கூடாது, இவனைத்தான் ராஜாவைத்தான் வணங்கணும்னு சொல்லும் போது, நான் அங்க முழங்கால் படிக்க மாட்டேன்னு சொல்லி வழக்கத்தின்படி தானியேல் போய் என கிழக்காக ஆலயத்தின் நேராக முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அந்தி சந்தி மத்தியான வேலைகள் 5 தினம் 5 வேலைகள்ல அவங்க வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கடவுளை தேடுகிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பைபிள் படிக்காம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லவே முடியாது, ஜெபிக்காம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லவே முடியாது, வார்த்தைகளை கேட்காம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்றவன் முன்னேற போறது கிடையாது, மேல வர போறது கிடையாது. சாக்கு போக்கு சொல்றவனுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாது, அவனுக்கு குறைவுபட தொடங்குவான். பைபிள் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் பெருகனான, சவுல் நாளுக்கு நாள் கீழே போனான். சவுல் நாளுக்கு நாள் குறைவுபட தொடங்கினான்.
கர்த்தரை தேடுகிற தாவீது நாளுக்கு நாள் மேல வர தொடங்கினான். சாமுவேல நீங்க வாசித்து பாருங்க இருக்குது. தாவீது அந்த பொல்லாத ஆவி சவுலை பிடித்து கொண்டது. கடவுளுடைய ஆவியானவர் சவுலை விட்டு வெளியே போயிட்டார். ஏன்? பொறாமை வந்துருச்சு, தாவீது மேல எரிச்சல் வந்துருச்சு, கடவுளை தேடுறதை விட மற்ற காரியத்தின் மேல அதிகமா நேரத்தை செலவழிக்க வெளிக்கிட்டான். அதனால கடவுளை தேடுகிற கடவுளுடைய வார்த்தையின் மேல தியானமா இருக்கிற தாவீது நாளுக்கு நாள் பெருகினான். சவுல் நாளுக்கு நாள் குறைவுபட தொடங்கினான். நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய விசுவாசிகள், நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறாம, தொழிலுடன் ஆசீர்வதிக்கப்படாம கீழே போறதுக்கு காரணம் என்னென்றா கடவுளை தேடுறது கிடையாது. இல்ல கடவுள் எல்லாத்தையும் தர கடவுளை விட்டு தூரமா போய் அதை மண்ணோடு ஒட்டி கொள்ளுது, உலகத்தின் காரியங்களோட ஆத்மா இருதயம் ஒட்டி கொள்ளுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், அதெல்லாம் நல்லது, ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. இந்த வார்த்தை எடுத்து வாயில வைங்க, இருதயத்துல வைங்க. வசனத்தை கேட்கறதுக்கு, வசனத்தை படிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைபிள் இருக்கணும். ஏன்னா பைபிள் இருக்கணும். ஏன்னா போன்ல பைபிள் பார்க்கறத விட போன்ல பாருங்க, வெளியிடங்களுக்கு போனா பாருங்க, வேலை செய்யறதுக்கு போனா பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை கொண்டு வாங்க. வீட்டுல பைபிளை போன் எடுத்து பைபிளை படிக்காம வீட்டுல இருக்கும்போது பைபிள் எடுத்து பைபிளை படிங்க, மார்க் பண்ணி படிங்க. வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா வேதம் உங்களை சுமக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, பணத்தினால் மாத்திரம் அல்ல, பொருளினால் மாத்திரம் இல்ல, மற்ற மனிதர்களினால் மாத்திரம் அல்ல, அது இது மற்ற உலக பிரகாரமான காரியத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் தான் பிழைப்பார். நீங்க பிழைக்கிறதுக்கு இந்த வார்த்தை மிகவும் அவசியமா இருக்குது. நீங்க பிழைக்கணும்னா இந்த வசனம் உங்களோட வாயில இருக்கணும். நீங்க பிழைக்கணும்னா இந்த இரவு காலம் இந்த வேத புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்கணும். நீங்க விளையாட்டு விடுவீங்களா இருந்தா ஏதோ ஒரு ரீதியில் நம்ம வாழ்க்கையில குறைவு, வியாதி, வறுமை இருந்து கொண்டேதான் இருக்கும். உபாகம் 28 பாருங்க என்ன சொல்லுது. உபாகம் 28 15 வசனமும் ஆசீர்வாதத்தை சொல்லுது. மிச்சம் இருக்கிற 63 வசனங்களும் சாபத்தை சொல்லுது. யாருக்கு ஆசீர்வாதம்? கடவுளுடைய வார்த்தையை கனப்படுத்துறவனுக்கு ஆசீர்வாதம், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். யாருக்கு சாபம்? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடாம அதை அசட்டை பண்றவனுக்கு சாபம். அந்த சாபத்தின் கீழே தான் வியாதி இருக்குது, குறைவு இருக்குது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்ன காரணம் என்றா, ஏன் பிரயாசப்படியா நடக்குதுன்றா, கடவுளுடைய வார்த்தைக்கும் கடவுளுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம, இந்த வேத புத்தகத்தை கையில் எடுக்காம நீங்க அசட்டை பண்ண கடவுள், நீங்க நான் சொல்லல, நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. நீதிமொழி 1ஆம் அதிகாரம், அதை எடுத்து வாசிங்க. நீதிமொழி 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல இருக்குது பாருங்க. 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிங்க. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கிறாரு? இந்த போதனைகள் மூலமா, ஊழியக்காரர் மூலமா பேசுகிற போதனைகள் மூலமா. அது மட்டும் இல்ல, நீங்க பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்களை தெரிவிக்கிறார், அவருடைய வழிநடத்துதலை தெரிவிக்கிறார். எப்படி நீங்க தொழில் செய்யணும்னு கற்றுத் தர்றார், எப்படி நீங்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும்னு கற்றுத் தர்றார். பாருங்க, அந்த பேதுருவோட படகுல நின்று ஆண்டவர் உபதேசம் பண்றார். பேதுரு ஜனங்கள் கேட்கட்டும், நான் கேட்க மாட்டேன்னு செவியை விளக்கி இருந்தா அவருக்கு அன்றைக்கு படகு நிரம்பி இருக்கார். படகு நிரம்பி இருக்குமா? நிரம்பி இருக்கார். அவர் சொல்லியிருக்க முடியாது, உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன். அவர் வார்த்தையை கேட்டதால் என்ன சொல்றாரு? இவ்வளவு நேரம் நான் வலைய போட்டேன், நான் ஒன்னும் வரல, இப்ப நான் உடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், உடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன். நீங்க வார்த்தையை கேட்கிறவங்களா இருக்கும். ஆண்டு பேசுறார். அதுக்கடுத்து பாருங்க, நான் கூப்பிட்டும் நீங்கள் சொல்ல, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நிறைய பேர் வேண்டும் என்று வசனத்தை கேட்காம தடை பண்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அதுக்கடுத்து சொல்லுங்க, என்னோட சேர்ந்து, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நம்ம என்ன செய்யறோமா? தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறோமா? தேவனுடைய போதனைகள், ஆலோசனைகளை தள்ளி
எனக்கு அவன் சொல்றதான் சரி, இவன் சொல்றதான் சரி, எனக்கு அதான் தேவை, இதான் தேவைன்னு நம்மளோட மைண்ட் ஒன்று வச்சுக்கொண்டு அதை பிடிச்சி வச்சுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, ஆகையால் 26 வசனத்துல சொல்லுது பாருங்க, நான் சொல்றதை நீ கேட்கல, நான் சொல்றதை நீ அசட்டை பண்ற, என்ன நீ நிந்தனையில பிரியப்படுற, வேதத்துல பிரியப்படுற இல்ல, என்னுடைய வார்த்தையில பிரியப்படுற இல்ல, நிந்தனைக்காரனுடைய பேச்சிலே பிரியப்படுற, துன்மார்க்கனுடைய பேச்சிலே பிரியப்படுற. ஆகையால் 26 வசனத்துல சொல்லுங்க, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் என்ன செய்வான்னு சொல்றாரு, காப்பாத்துவான்னு சொல்றாரு. நகைத்து என்ன செய்வானா, நகைப்பார், சிரிப்பார். நகைத்து நீ பயப்படும் காரியம் வரும்போது ஆகாரியம் பண்ணுவேன். எப்ப நான் உன்னை கடிஞ்சு கொள்ளும் போது நீ என்ன செஞ்ச, எனக்கு விளையாட்டு விட்டதானே, அப்ப நானும் விளையாட்டு விடுறேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணினா ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், பாதுகாப்பா, கனம் பண்ணுவா. நம்ம அசட்டை பண்ணும்போது நம்மளோட தலையில நம்மளே மண்ணெண்ணி போடுறோம். அதுக்கடுத்து சொல்ல பாருங்க, நீ பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல வரும்போது, நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உண்மையில் வரும்போதும் ஆகடியும், அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில சாபம், வியாதி, வேதனை, வறுமை, குறைவு இதெல்லாம் வரும்போது, அப்ப நீ ஆண்டவரே கண்ணிலையா காதிலையா மூக்கிலையாண்டா நீ இல்லைன்னே நினைச்சுக்கோ. உன்னைய கணக்கே ஏன், நான் ஏற்கனவே உன்னை நான் எச்சரிக்கும் போது நீ என்ன செய்யல, செவி கொடுக்கவே இல்லை. இப்ப எல்லா கஷ்டமும் வந்த கூட நீ என்னைய தேடி வந்துட்டு என்னைய நீ அலட்சியம் பண்ணிட்டு இருந்தியா இருந்தா நான் உன்னை ஆகடியம் பண்ணுவேன். அதுக்கடுத்து சொல்லி பாருங்க, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நம்ம அவங்களை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா, அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, செவி கொடுக்க மாட்டாரா, நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, காலம்புற எழுப்பி ஜெபி ஜெபின்னு பாஸ்டர் இங்க எல்லாம் சொன்னாலும் கேட்கறது இல்லை. அதுக்கு பிறகு நீங்க எழுப்பி காலம்புற எழுப்பி ஜெபம் பண்ணுவீங்க. இரவு பகல் பைபிள் எடுத்து படிப்பீங்க, ஜெபத்துக்கு தவறாம வருவீங்க, பைபிள் ஸ்டடிக்கு தவறாம வருவீங்க, உபவாச கூட்டத்துக்கு வருவீங்க, அங்க கூட்டம் இங்க கூட்டம் எல்லாத்துக்கும் போவீங்க. அதுக்கப்புறம் காணிக்கை தசம தவறாம கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஏன் அங்க சொல்றது பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நேரிடும் போது நான் ஆகடியம் பண்ணேன், அப்பொழுது அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன் காண மாட்டாங்கடா, நான் முதலே சொல்லும் போது என் அறிவை வெறுத்தார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனைகளை விரும்பவில்லை, என் கணிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். மை லைஃப் மை ரூல்ஸ் என்று சொன்னதானே, இப்ப உன்ற வழியின்படி நீ போன பாதையின்படி உனக்கு தீர்ப்பு வரும். என்ன சொல்றாரு பாருங்க, உன் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி ஆவார்கள். அதுக்கு அடுத்து சொல்றது பாருங்க, பேதைகள் எல்லாம் சொல்லுங்க, பேதைகளின், முட்டாள்களின், மூடரின் மாறுபாடு அவர்களை கொல்லும். மூடர் என்ன செய்வாங்கன்னா, முதல் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க, பட்டாதான் திருந்துவாங்க. சொல்லும் போது கேட்க மாட்டாங்க, ஆலோசனை சொல்லும் போது கேட்க மாட்டாங்க, பட்டாதான் திருந்துவாங்க, மாறி மாறி இருப்பாங்க, திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும், திருப்பி கொஞ்சம் மேலே வந்தோடனே அதை விட்டுருவாங்க. அப்ப பைபிள் சொல்லுது, மூடரின் பேதையின் மாறுபாடு அவனை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவனை அழிக்கும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். நீங்க யாரு, செவி கொடுக்க போறீங்களா, செவி கொடுக்காம இருக்க போறீங்களா? இரவு பகல் வேதத்தை பைபிள் எடுத்து சாக்கு போக்கு சொல்லாம பைபிள் எடுத்து படிக்க போறீங்களா? எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இப்படி அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ல போறீங்களா? நீங்க இந்த காரியத்தை கவனமா செய்யும் போது உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல வந்து படிக்கும். அதுக்கு செவி விடாமல் போவீங்களா என்றால் நீங்கள் உங்கள் வழியின் பலனை புசிப்பீர்கள். என்ன இந்த எச்சரிப்பை நான் அசட்டை பண்ணுவோமா இருந்தா அந்த வசனங்கள் சொல்லுது, நீங்க வீட்டுல போய் திருப்பி பாருங்க. ஆகையினால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, நீங்களும் ஜெயமா வாழணும், நம்மளோட சபை ஜெயமா வாழணும், இந்த திருச்சபை முன்னேறும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுங்க. இது குறுகாம பெருகணும். என்ன கர்த்தர் நீங்க பெருகணும் என்று விரும்புகிறார், நீங்க தலையாகணும் என்று விரும்புகிறார். ஆகையினால் நீங்க எப்படி பிரயாசம் நடக்கிறதுண்டா, இப்ப நான் சொல்லி தந்த வார்த்தையெல்லாம் எடுத்து உங்களோட வாயில வைங்க, உங்களோட இருதயத்துல வைங்க. மற்றவங்க மேல இருக்கிற கசப்பை வைக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துல வைங்க, வாயில வைங்க. அதுக்கு அடுத்தது இரவு பகல் பைபிள் எடுத்து படிங்க, தியானிங்க. தியானிக்கிறவங்க அதை படிச்சுட்டு போய் ஒவ்வொரு இடத்துல வார இடங்கள்ல அதே அறிக்கை செய்யுங்க, அதே சிந்திச்சு கொண்டிருங்க. அப்பொழுது உங்களோட வழிகள் வாய்க்கும், நீங்க வெற்றி பெறுவீங்க.
அப்படி நாங்கள் எழும்பி நாங்கள் ஒரு பாடலை பாடி திருவிருந்துக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அப்படி நாங்கள் எழும்பினவர்களாக ஒரு பாடலை நாங்கள் பாடி நாங்கள் மீதியான வேலைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும்